அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாங்காய் சீசன் வந்துட்டாலே அம்மா செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி இது தாங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபியும் கூட. இப்போ நினச்சாலும் நாக்கில் அப்படியே வச்சு ஊறுது. சூப்பரான இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஒரு இனிப்பு, காரம், புளிப்புன்னு சொல்லி செம்மையாக இருக்கும். செய்கிறதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அம்மா எப்போவுமே நல்லெண்ணெய் சேர்த்து தான் அந்த ரெசிபி செய்வாங்க. டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரியட்டும். நான் இன்றைக்கி 2 மாங்காய் தோலோடு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன். பார்க்க தான் பழுத்த மாதிரி இருக்குது. சரியான புளிப்புங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு மாங்காயை நறுக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறதுக்கு கரெக்டாக சேர்க்க முடியும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே 3 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாயை 2ஆக லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாறக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதங்கினீங்கன்னா ஒன்று போல் வதங்கி வந்துடும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சா மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் அந்த தோலோடு சேர்த்து இந்த பச்சடி செய்யும்போது தான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு புளிப்பான மாங்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காய் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாங்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கும்போது ஒன்று போல் வதங்கி வரும். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி நம்ம வச்சுட்டு ஒன்று போல் கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மாங்காயை இந்த எண்ணெயிலே வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தோலில் இருக்கிற அந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்லா சூப்பராக எண்ணெயில் வதங்கிட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மாத்திரம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. ஒன்று போல் தண்ணியை கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் ஆகுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சாச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் தூள்லேயே மிளகாத்தூள்லாம் கலந்து இருக்குதுங்க. நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்காமல் சாம்பார் தூள் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த மாங்காவோட புளிப்புக்கும் அடுத்து நம்ம சேர்க்க போகிற வெல்லத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த மாங்காய் அந்த அடுப்புக்கு மாற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அடுப்பில் நான் 3 அச்சு வெல்லம், அச்சு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அச்சு வெல்லம் 3 எடுத்து பொடியாக தட்டி தண்ணியில் சேர்த்துருக்குறேன். இது இப்போ நல்லா கரையட்டும். பாகு பதமெல்லாம் வேண்டாம். கரைஞ்சி அந்த கல் மண் இல்லாமல் வடிகட்டுறதுக்காக நல்லா கரையட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிடும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனோடனே நம்ம மாங்காயில் வடிகட்டி சேர்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் பரவாயில்லைங்க. இதை நம்ம மாங்காயில் ஊற்றிட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ அந்த அடுப்பில் இருக்கிற மாங்காயை இந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக உங்கள் அம்மாவோட ரெசிபியை எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த ரெசிபி தெரிஞ்சுன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். மாங்காய் பாருங்கள், நல்லா அந்த கெட்டி பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் அந்த நம்ம வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லையா, அதுவும் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப தளன்னு நம்ம தீ அதிகமாக வச்சு இது பண்ணிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பண்ணும்போது தான் அந்த பக்குவமான அந்த மாங்காய் பச்சடி ஆஹா, நினைக்கும் போதே நாக்கில் எச்சு வருது. சாப்பாட்டோடு போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஒரு காரம், இனிப்பு, புளிப்புன்னு சொல்லி அப்பா மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கான டேஸ்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்குது. மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க.
இல்லை அப்படின்னா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். மேலாப்பில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா வற்ற விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. பார்க்குறக்கு இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் டைம் எடுக்கும்போது நல்லா கெட்டியாகுங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றக்கு. வாங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பவுலுக்கு மாற்றுறேன். எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, ஆறுனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துடுங்க. அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணும்போதே ரொம்ப கெட்டியாக ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது ஊறுகாய் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கரெக்டாக கொஞ்சம் தண்ணி பக்குவத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கெட்டியான அப்புறம் அப்படியே சுட சுட சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.